வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில நவம்பர் 16 இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே சேர்ந்து சாமி கும்பிடுறாங்க. அப்போ அந்த மாயாண்டி வந்து சிவனாண்டி கிட்ட கேக்குறாங்க, யாரு நீ சொன்ன காமிச்சு விட்ட ஆளு அப்படின்னு. அப்போ அவர் காமிச்சு விடுறாரு. அப்ப அந்த சிவனாண்டி காமிச்சு விட்டதோட மாயாண்டி அவனை பாக்குறாங்க. இத நம்ம ஹீரோ கவனிக்கிறாரு. இவனை பார்த்தா ஏதோ புது ஆளு மாதிரி இருக்கு. கண்டிப்பா இவனுக்கும் அந்த சிவனாண்டிக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னமோ திட்டம் போடுறாங்க அப்படின்னு மட்டும் நல்லா தெரியுது. என்ன திட்டம் அப்படின்னு சரியா தெரியல அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாரு. அந்த இடத்துக்கு மயில் வராரு. மயில் வந்துட்டும் ஹீரோ கேக்குறாரு, அந்த நிக்கிறானே ஒருத்தன், அவனை இதுக்கு முன்னாடி பின்னாடி பாத்திருக்கீங்களா? அதுக்கு அவர் சொல்றாரு, இல்லையா சகல, நான் இவனை முன்னாடி பார்த்ததே இல்லையே. இவன் ஏதோ புது ஆளா இருக்கானே இந்த ஊருக்குள்ள, இவனுக்கு இங்க என்ன வேலை, யார் இவன் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இவன் அந்த சிவனாண்டி கூட பேசிக்கிட்டு இருக்கான். சோ கண்டிப்பா சிவனாண்டிக்கும் இவனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. திருவிழாவுல ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு சந்தேகமா இருக்கு. மயிலு சொல்றாரு, சகல இருக்கலாம் சகல, ஒருவேளை அவனால எதுவும் பண்ண முடியல அப்படிங்கறதுக்காக புது ஆளை கூட இறக்கி விடுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, யாரு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா இந்த கும்பாபிஷேகம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த மாயாண்டி சிவனாண்டிய தனியா கூட்டிட்டு போறாங்க. சிவனாண்டி நேரா அந்த வில்லன் கிட்ட, இங்க பாரியா, நான் உன்கிட்ட ஆளு காமிச்சு விட்டேன்னு, அவன்தான், அவனைதான் நீ காலி பண்ணணும். அதுக்கு அவர் சொல்றாரு, சரி சரி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, ஒருத்தன் நின்னான்னு, அவன் தான் அந்த டிரைவர் பையன். நாங்க என்ன பிளான் பண்ணாலும் அந்த பிளானை சொதப்பி விடுறதும் எங்களை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கறதும் தான் அவனுக்கு வேலை. சோ நீங்க எப்படியாவது அவகிட்ட இருந்து எங்களை காப்பாத்தணும். அதுக்கு அவங்க சொல்றாங்க, அதெல்லாம் காப்பாத்திடலாம், நீ கவலைப்படாத, அவனை எப்படியாவது ஏமாத்தி அவன் மாமனுக்கு ஆப்பு வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க கவலைப்படாம தைரியமா இருங்க. இதை கேட்டதும் அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா நான் உன்கிட்ட நின்னுட்டு பேசிக்கிட்டு இருக்கிறத அவன் கவனிச்சிருப்பான். அதை வச்சு அவன் அடுத்ததா ஏதாவது பிளான் பண்ணுவான். சோ எதுக்கும் நீங்க பாதுகாப்பா இருங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்புறம் சிவனாண்டி நேரா அவங்க சித்தப்பாவை போய் பாக்குறாங்க. சித்தப்பா கேக்குறாரு, மவனே, அந்த மாயாண்டி கிட்ட ஆளை காமிச்சு விட்டியா? அப்ப ஹீரோ சொல்றாரு, மாமா, அதெல்லாம் ஆளை காமிச்சு விட்டுட்டேன். கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் வேலையை ஆரம்பிச்சிருவான். இது கேட்டதும் முத்துவும் சரி அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த வில்லனை காமிக்கிறாங்க. அவரு 4 பேரை கூட்டிட்டு வந்திருக்காருல்ல, அவங்க கிட்ட, இங்க பாருங்கடா, சார் ஆளை காமிச்சு விட்டாங்க, உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? அதுக்கு அவனுங்க சொல்றாங்க, ஆமா எங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. அதுக்கு அவர் சொல்றாரு, அவனைதான் இன்னைக்கு நம்ம காலி பண்ணணும். எல்லாரும் தயாரா இருங்க. இன்னைக்கு நைட்டு அவன் எப்படியும் சாமி விஷயம் போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள போவான். அப்ப அவன் தனியா போகும் பொழுது அவனை காலி பண்றதுதான் நம்மளோட வேலை. அதுக்கு அவரு சொல்றாரு, அதெல்லாம் பாத்துக்கலாம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, இது கேட்டதும் அந்த வில்லனும் சரி அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ நேரா கோவில் கிட்ட நின்னுகிட்டு இருக்காரு. ஹீரோ குழப்பமா நின்னுகிட்டு இருக்கிறத பாத்துட்டு ராஜா இங்க இருந்து வராரு. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள, ரொம்ப நேரமா ஒரே குழப்பத்துல நின்னுகிட்டு இருக்கீங்களே, என்னாச்சு? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஒண்ணுல மாமா. ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள, எனக்கு ஏதாவது ஆகிரும் அப்படிங்கிற பயத்துல தானே நீங்க இருக்கீங்க. எனக்கு எந்த வகையிலயும் எந்தவித ஆபத்தும் வராது, நீங்க தைரியமா இருங்க மாப்பிள்ள. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்க மாமா அப்படின்ட்டு அமைதியா நிக்கிறாரு. இத பார்த்துட்டு நம்ம ராஜா நினைக்கிறாரு, மாப்பிள்ள ரொம்பவே பயப்படுறாரு அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஊர் தலைவர்கள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. காளியம்மா வீட்டுல காத்துக்கிட்டு இருக்காங்க, அந்த மாயாண்டி எப்ப வேலையை ஆரம்பிப்பான் அப்படின்னு. அப்ப வில்லன் 2 பேரும் போயிட்டு நேரா காளியம்மாளை பார்த்து, சித்தி, நீங்க சொன்ன மாதிரி அந்த மாயாண்டி கிட்ட அந்த ராசராசாவை காமிச்சு விட்டுட்டேன். அவன் பார்த்துட்டான். நைட்டு நடக்க போற அந்த சம்பவத்தை மட்டும் நம்ம இனிமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கணும். அது மட்டும்தான் நம்மளோட வேலை. மாயாண்டி இருக்கிற கோவத்தை பார்த்தா அவன் கண்டிப்பா அவனோட வேலையை கரெக்டா முடிச்சிருவான் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, மவனே, அந்த மாயாண்டி சாதாரண ஆள் இல்லடா, அதனாலதான் அவன்கிட்ட அந்த பொறுப்பையே ஒப்படைச்சேன்.
அப்ப ஹீரோ வில்லன் சொல்றாரு, அப்படியா சித்தி, சரி. அப்ப காளியம்மா சொல்றாங்க, இங்க பாருடா மவனே, நீ அங்க போக வேணாம். அங்க நீ போகாம இருக்கிறது தான் நல்லது. நீ இங்கே இரு. ஏன்னா என்ன சம்பவம் நடந்தாலும் நம்ம குடும்பத்தை தான் பழி போடுவாங்க. சோ நம்ம தான் கொஞ்சம் இங்க பாதுகாப்பா இருக்கணும். அதுக்கு அவர் சொல்றாரு, சரிங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்காங்க. இன்னொரு பக்கம் வில்லி நேரா அவங்க புருஷனுக்கு ஃபோன் பண்றாங்க. அவரு போன் அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா. இப்ப சந்திரா கேக்குறாங்க, என்னங்க நீங்க கோவிலுக்கு வரலையா? அதுக்கு அவர் சொல்றாரு, இல்ல சந்திரா, சித்தி கோவிலுக்கு போக வேணாம்னு சொன்னாங்க. ஏன்னா நடக்க போற சம்பவத்தினால எல்லாரும் சேர்ந்து நம்மளதான் பழி சொல்லுவாங்க. அந்த பழிக்கு நம்ம ஆளாக கூடாது இல்லையா? அதனாலதான் நான் சித்தி கூட வீட்டுல இருக்கேன். ஏதாவது விசாரணைன்னு வந்தா கூட நான் வீட்டுல இருந்தேன் அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கலாம்ல. இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, சரிங்க நீங்க அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ஊர் தலைவர்கள் எல்லாருமே இன்னும் கொஞ்ச நேரத்துல சாமி ஊர்வலம் போக போகுது, எல்லாரும் வாங்க அப்படின்னு சொன்னதோட எல்லாரும் ஒரு இடத்துல கூடுறாங்க. எல்லாரும் நேரா அந்த ஹீரோவை பார்த்து, தம்பி இது மாதிரி மாமா எங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, மாமா இதோ வராரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வராங்க. ராஜா எல்லாரையும் பார்த்துட்டு கையெடுத்து கும்பிடுறாரு. பாட்டி அதை பார்த்துட்டு, இது மாதிரி 30 வருஷத்துக்கு முன்னாடி இவனோட அப்பா தான் வந்துட்டு சாமி வேஷம் கட்டினாரு, இப்போ இவரு கட்டுறாரு, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப அவர் எல்லாரையும் பார்த்து வணக்கம் சொல்லிட்டு வேட்டைக்கு கிளம்புறாரு. எல்லாருமே இத பார்த்துட்டு, ஐயாவை பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. அப்ப ஊர் தலைவர் சொல்றாரு, இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் இந்த வழக்கம் தெரியும்னு நினைக்கிறேன், மறந்திருக்க மாட்டீங்க. சாமி வேட்டைக்கு போன பிறகு யாருமே வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது. அவரு ஊர்வலம் போயிட்டு வர்ற வரைக்கும் யாரும் அவருக்கு எந்த வகையிலயும் தொந்தரவு கொடுக்க கூடாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு எல்லாரும், சரிங்கய்யா எங்களுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவில்ல இருக்காங்க. அப்புறம் ராஜா வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அவர் போறத பார்த்துட்டு எல்லாருமே கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி இதை பார்த்துட்டு ரொம்பவே பயத்துல நிக்கிறாங்க. அப்பாவுக்கு எந்த வகையிலயும் ஆபத்து வரக்கூடாது, நீதான் துணையா இருக்கணும் அம்மா அப்படின்ட்டு எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு வேண்டுறாங்க. இன்னொரு பக்கம் ராஜா அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப வில்லி என்ன பண்றாங்கன்னா நேரா அந்த மாயாண்டிக்கு போன் பண்றாங்க. மாயாண்டி போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மேடம். அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் மாமா கிளம்பிட்டாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவாரு அப்படின்னு. இது கேட்டதும் அவரு சொல்றாரு, சரிங்க மேடம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா காட்டுக்குள்ள உள்ள கோவில்ல காத்துக்கிட்டு இருக்காங்க, எப்ப ராஜா வருவாரு அப்படின்னு. இன்னொரு பக்கம் ராஜா அந்த இடத்துல இருந்து போனதோட மயிலு நேரா ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள இது மாதிரி மாமாவுக்கு ஏதாவது ஆபத்து வருமோ அப்படின்னு பயமா இருக்கு. அதுக்கு அவர் சொல்றாரு, நீங்க வந்துட்டு என்ன பண்றீங்கன்னா நான் இங்க இருக்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் எப்படியாவது சொல்லிருங்க, நான் மாமாவை போய் பாத்துக்கிறேன். உடனே மயிலும் சரிங்க சகல அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல இருந்து ஹீரோ யாருக்கும் தெரியாம போறாரு. இன்னொரு பக்கம் மயிலு கிட்ட ஒரு தலைவர் கேக்குறாரு, தம்பி எங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இது மாதிரி பக்கத்துல போன் பேச போயிருக்காரு. ஊர் தலைவரும் சரிங்க தம்பி அப்படிங்கிறாங்க. வில்லி வந்துட்டு ஹீரோ இல்லாததை கவனிக்கிறாங்க. எங்க போயிட்டான் அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் மயிலு சொன்னது தெரிய வருது, போன் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, சரி அப்ப இவன் இங்கதான் இருக்கானா, அவன் இங்க இல்ல அப்படின்னாதான் நம்ம பயப்படணும் அப்படின்ட்டு வில்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மாயாண்டி மத்த ஒரு ரவுடிங்க கிட்ட, இங்க பாருங்கடா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ராஜா இங்க வந்துருவான், அவன் வந்ததோட அவனை காலி பண்றதுதான் நம்மளோட பிளான், எல்லாருமே ரெடியா காத்துக்கிட்டு இருங்க. இது கேட்டதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராஜா வந்துட்டு நேலா அந்த காட்டுக்குள்ள உள்ள அந்த கோவிலுக்கு போறாரு. அப்ப மாயாண்டி மத்த ரவுடிங்க கிட்ட, இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் வந்துருவான், எல்லாருமே அவனை சேர்ந்து காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ராஜா அந்த இடத்துக்கு வந்ததோட, டேய் அவன் வந்துட்டான்டா, அவனை காலி பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல நெருங்க ஹீரோ டக்குன்னு அந்த இடத்துல வந்து மத்த ரவுடிகளை அடிச்சு காலி பண்றாரு. இத மாயாண்டி தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு, கண்டிப்பா இவன் வருவான் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும், வசமா வந்து சிக்கிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நம்ம ஹீரோவை அடிக்க வர, நம்ம ஹீரோ வந்துட்டு டக்குன்னு மத்த ரவுடிகளை அடிச்சு போட்டுட்டு மாயாண்டியையும் அடிச்சு துரத்தி விட, மாயாண்டி நேரா ஹீரோவை பார்த்து, டேய் ஏன் மேலேயே கை வச்சுட்டு இல்ல, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா,
நான் யாரு அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் நிரூபிக்கிறேன்டா அப்படின்ட்டு அந்த மாயாண்டி சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, என்ன மீறிதான் என் மாமன் மேல உன்னால கை வைக்க முடியும்டா அப்படின்னு சொன்னதோட, அப்போ அந்த மாயாண்டி சொல்றாங்க, இங்க பாரு, இந்த ஊரை விட்டு நான் போறதுக்குள்ள கண்டிப்பா உன் மாமனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னதோட அவரு ஷாக் ஆகி அந்த இடத்துல இருந்து ஓடி போறாரு. அப்புறம் ராஜா வந்துட்டு அந்த காட்டுக்குள்ள உள்ள கோவில சாமி கும்பிட்டுட்டு திரும்பி அங்கேருந்து வராரு கோவிலுக்கு. அப்ப நம்ம ஹீரோ நேரா கோவிலுக்கு போறாரு. அப்போ ராஜா வரத பார்த்துட்டு அந்த வில்லி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது, நம்ம ஒரு பிளான் பண்ணா இங்க ஒண்ணு நடக்குது அப்படின்னு. மாமா போனவரு திரும்பி வரமாட்டாரு அப்படின்னு நினைச்சா நல்லபடியா திரும்பி வந்துட்டாரு. இங்க என்ன நடக்குது அப்படின்னு. அப்போ ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. அப்ப ஹீரோ நேரா வில்லிய பார்த்து மறைக்கிறாங்க. அப்போ வில்லி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஹீரோ நேரா வில்லிய பார்த்து முறைச்சுக்கிட்டே போய் நிக்கிறாரு. அப்ப வில்லி அந்த இடத்துல இருந்து நைஸா எஸ்கேப் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கிறது நமக்கு சேஃப்டி கிடையாது, கண்டிப்பா இவன் ஏதோ உண்மையை கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த வில்லி நைஸா நேரா வீட்டுக்கு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஊர்ல உள்ளவங்க எல்லாருக்கும் விஷயம் தெரிய வருது. ராஜாவை யாரோ வந்துட்டு காலி பண்றதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதும் எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. ராஜா வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு எல்லாருக்கும் ஆசிர்வாதம் பண்ணிட்டு மலையேறாரு. அப்போ பரமேஸ்வரி நேரா ராஜா கிட்ட, ஐயா எப்படியா இருக்க, உனக்கு எதுவும் ஆபத்துன்னு கேள்விப்பட்டேன், கையில எல்லாம் அடிபட்டிருக்கு அப்படின்னு அவரோட கையில மருந்து போட்டு விடுறாங்க. ஊர் தலைவர்கள் நேரா ராஜாவை பார்த்து, ஐயா எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. அதுக்கு ராஜா சொல்றாரு, நீங்க ஏன் மன்னிப்பு கேக்குறீங்க, இதுக்கும் உங்களுக்கும் எந்த வகையிலயும் சம்பந்தம் இல்ல. யாரோ வேண்டாதவங்க எப்படியாவது இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நிறுத்தணும் அப்படிங்கறதுக்காக முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்க என்ன முயற்சி பண்ணாலும் சரி, கண்டிப்பா இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்கும், அதுல எந்த வித மாற்றமும் இல்ல. அதுக்கு ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, ஐயா இந்த விஷயம் மட்டும் ஈஸ்வரி அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களை கண்டிப்பா கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அவங்க அனுப்ப மாட்டாங்க. அதுக்கு ராஜா சொல்றாரு, இங்க பாருங்க, அதெல்லாம் என் மனைவிக்கு எந்த வகையிலையும் தெரிய வராது, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் ஈஸ்வரி கிட்ட சொல்ல மாட்டேன், கோவில் கும்பாபிஷேகத்துக்கு என் ஒய்ஃப நான் அழைச்சிட்டு வரேன். இதை கேட்டதும் அவங்களும் சரிங்கய்யா, நீங்க ரொம்ப நல்லவர் அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாருங்க, அதோட இந்த கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும், அதுதான் என்னோட முதல் குறிக்கோள், மத்தபடி எனக்கு வேற எதுவும் தோணல. ஊர் தலைவர்களும் சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப ஹீரோ நேரா வர பாட்டி நேரா ஹீரோ கிட்ட, ஐயா பேராண்டி என்னையா நடந்துச்சு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி அந்த சிவனாண்டி புதுசா மாயாண்டி அப்படிங்கிற ஒருத்தனை இறக்கிருக்காங்க, அவன் தான் மாமாவை காலி பண்றதுக்காக திட்டம் போட்டான். நல்ல வேளை மாமாவோட உயிரை நான் கரெக்டான நேரத்துக்கு போய் காப்பாத்திட்டேன், இல்லைன்னா என்ன ஆகிருக்குமோ தெரியல. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க பரமேஸ்வரி. ஐயா அப்ப என் மகனுக்கு ஆபத்து கொடுக்க பார்த்தாங்களா, கண்டிப்பா அவனுங்களை சும்மா விடக்கூடாது. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி அவன் கண்டிப்பா இனிமே திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, பயந்து ஓடிட்டான் பாட்டி. இதை கேட்டதும் பாட்டியும் சரியா பேராண்டி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ராஜா கிட்ட, ஐயா இந்த விஷயம் மட்டும் ஈஸ்வரிக்கு தெரிய வந்துச்சு, அவ சும்மாவே இருக்க மாட்டா. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை பாட்டி, நான் பாத்துக்கிறேன், அத்தை கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். இப்போதைக்கு அத்தைய கோவில் கும்பாபிஷேகத்துக்கு எப்படியாவது கூட்டிட்டு வரணும், அது மட்டும்தான் எனக்கு இப்ப யோசனையா இருக்கு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமா எனக்கும் அதான் யோசனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்புறம் ரேவதி ரோகிணி எல்லாருமே ஓடி வந்து, அப்பா உங்களுக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு கேள்விப்பட்டோம் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருமா, எனக்கு எந்த வகையிலும் ஆபத்து இல்ல, மாப்பிள்ளை என்னைய பத்திரமா பாத்துக்கிட்டாரு, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு பொண்ணுங்களும் சரிங்கப்பா சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. வில்லி என்ன பண்றாங்கன்னா, இதுதான் சரியான நேரம் அப்படின்னு அவங்க அக்கா கறிக்கிட்ட போயிட்டு, அக்கா உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் அப்பவே சொன்னேன் மாமாவை அந்த கோவிலுக்கு அனுப்பாத அப்படின்னு. யாரோ 2-3 பேரு மாமாவை காலி பண்றதுக்காக கோயிலுக்கு வந்துட்டாங்களாம். இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. என்ன சந்திரா சொல்றேன். அப்ப சந்திரா சொல்றாங்க, ஆமாக்கா நீ வேணும்னா உன் புருஷன் வந்ததோட கேட்டு பாரு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.